வணக்கம் உறவுகளே, உங்கள் தூத்துக்குடி பாரம்பரிய மீனவன். இது உங்கள் 2T ஜோர்ஜஸ் கிச்சன்லேருந்து ஜே மீன் கடை. நம்ம கடை தூத்துக்குடி அந்தோனியார் கோயில் பக்கம் இருக்குது, விஓசி மார்க்கெட்டில். நம்ம கடைக்கு டெய்லி தேவையான கடல் உணவுகள் ஃப்ரெஷ்ஷாக தினம் வரும். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயந்தான் சொல்ல போகிறேன். நண்டு பற்றி, நண்டோட வகைகளை பற்றி. நண்டை நம்ம விலை தரம் அதோடைய குவாலிட்டியை பிரிக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வர்றது இந்த களி நண்டு. இதை கிங் கிராப்னு சொல்லுவாங்க. இது லைட் பச்சை கலர், அழுக்கு பச்சை மாதிரி ஒரு கலரில் இருக்கும். இந்த நண்டு எப்போவுமே நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு உயிரோடு தான் பேக் பண்ணி அனுப்புவோம். உயிரோடு இருந்தால் தான் இதோட சுவை அதிகம், இதோட வேல்யூவும் அதிகம். இந்த நண்டை உங்களுக்கு வேணும்னா நாங்கள் பாக்ஸில் உயிரோட துணியில் வைக்கோல் வச்சு சுற்றி நாங்கள் பேக் பண்ணி அனுப்புவோம். இந்த மாதிரி நண்டு வேணும்னா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நீல கலர் நண்டு. இந்த நண்டும் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, சுவையில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த நண்டு வேணுன்றவங்களும் நம்மளுக்கு கால் பண்ணுங்கள். இதில் இந்த மங்கன கலராக இருக்கிறது பெண் நண்டு, இந்த நல்ல ப்ளூ கலரில் இருக்கிறது ஆண் நண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த நண்டு சூப்பு வைக்கிறதுக்கு, மசாலா பண்ணி சாப்பிட்றதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்குலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போவுமே இந்த நண்டு கொஞ்சம் சுமாரான விலையில் தான் இருக்கும். ஆனால் இப்போது ரேட் கொஞ்சம் அதிகமாகவே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நண்டுக்காகவும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி பேசுங்க. நண்டுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அதில் நிறைய கால்சியம் இருக்குது, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இதய ஆரோக்கியத்துக்கு நல்ல. இதுக்கு பேர் பொட்டு நண்டு. இதோட ஓட்டில் 3 பொட்டு இருக்குது. இதுவும் 500 ரூபா வரைக்கும் போகும். அடுத்தது நம்ம பார்க்குறது சிகப்பு நண்டு. இந்த நண்டுக்கு எங்கள் ஊரில் பார் நண்டுன்னு பேர். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இதோட ஓடு. இந்த நண்டு லாலிபாப், நண்டு மசாலா, நண்டு ஆம்லெட், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த நண்டு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குருசு நண்டு. இந்த நண்டுக்கு மேலே பாருங்கள் ஒரு கிராஸ் கிடக்கும், ஒரு சிலுவை அடையாளம் கிடக்கும். இந்த சிலுவை அடையாளம் எப்படி வந்ததுங்கிறதுக்கு இந்த மீனவ மக்கள் ஒரு கதை சொல்லுவாங்க. அதாவது சவையறியர் கடல் ஓரமாக அப்படி போயிட்டுருக்கும்போது அவருடைய ஜெபமாலை கடலுக்குள்ளே விழுந்துட்டு அதை இந்த நண்டு தான் எடுத்து கொடுத்துச்சு. அதனால் அவர் அந்த நண்டை பிளெஸ் பண்ணும்போது அந்த சிலுவை அடையாளம் விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனால் மீனவ மக்கள் மத்தியில் இப்படி ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த நண்டு ஓட்டா அவங்க வீட்லேயும் அதை எடுத்து பத்திரமா வச்சுக்குவாங்க. இது ரொம்ப ரேரான நண்டு. இதுக்கு பேர் பிஸ்கெட் நண்டு அல்லது சிப்பி நண்டு. அது சப்பட்டையாக பிஸ்கெட் ஷேப்பில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் பிஸ்கெட் நண்டு. இந்த நண்டு சூப் வைக்கிறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அப்படியே முழுசாக க்ளீன் பண்ணி சூப் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நண்டு வகைகள் வேணும்னா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நாள் தொடங்கட்டும் இனிய உணவோடு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.